என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எது? அந்த ஆளுங்களுக்கு எப்படி நம்ம கம்பெனில வேலை போட்டு கொடுத்தீங்க? எந்த ஆளு? அதான் சார் அந்த 2 சிஐடி. சிஐடியா? என்னடா உளற? ஒருத்தன் என்னடான்னா குடோன்ல மூட்டை தூக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அக்கவுண்ட் செக்ஷன்ல ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ காட், அவனுங்களை இன்னைக்கு தான்டா வேலைக்கு சேர்த்தேன். அவனுக்கு சிஐடின்னு எனக்கு அப்புறம் தெரியும். ஆபீஸ்ல நுழைஞ்சி விவரங்களை சேகரிச்சு என்ன உள்ள தள்ளுறதுக்கு வழி பண்றானுங்களா? இனிய நாம தாமதிக்க கூடாது. அவங்களை ஃபாலோ பண்ண. விடியறதுக்குள்ளார அவங்க டெட் பாடி ரோட்ல கிடக்கணும். கோ. டன் பாஸ். எனக்கு எதிரா யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கும் இதே நிலைமைதானு அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியணும். ஹலோ. டேய், இனிமே நம்ம திட்டம் போட்டு வாழணும். டெய்லி ஒரே மாதிரி இட்லியே செய்யாத. இன்னைக்கு இட்லினா நாளைக்கு பொங்கல், இன்னொரு நாளைக்கு பூரி, அப்படி வித்தியாசமா செய்யணும். இந்த மாதிரி பூரி இட்லி பொங்கல் இதெல்லாம் பண்ண நான் ஒன்னும் உன்னோட வேலைக்காரன் கிடையாது. ஏன்டா எல்லாத்தையும் குறுகிய மனப்பான்மையா திங்க் பண்ற? பார், இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீ சமையல் பண்ற, நான் சாப்பிடுறேன். ഇവിടെ നോക്ക്, ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു, നിങ്ങൾ കേൾക്കുന്നില്ല. ഞങ്ങളുടെ തലവും കൊച്ചും പോകാൻ ആരെന്നറിയോ? கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா, நாங்களும் வேற வீடு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். എന്താ നിങ്ങൾ ഈ പറയുന്നത്? ഇങ്ങനെയൊന്നും പറയാൻ പാടില്ല. ഇനി ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ വല്ലാത്ത ആളാകും. அம்மா, எனக்கு பயமா இருக்கு, உள்ள போயிடலாமா? ஏய், என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ராதா, அது வீட்டுல ஏதோ தகராறு, நான் போய் பார்த்துட்டு வரது புடி. മര്യാദയ്ക്ക് വീട് കാലി ചെയ്താ. டேய், சாதனங்க எடுத்து പുറത്തறிയടാ. டேய், சாமாங்க மேல கை வச்சிருக்கீங்களா நீங்க? നീ ആരടാ? நான் யாரா? எழுத்து வீட்டுல கொடுத்துன்னு இருக்கிறேன். ഏയ്, നിന്നെയും കൂടി ചേർത്താ പറഞ്ഞത്. നീയും നിന്റെ വീട് കാലി ചെയ്യണം. வீடு காலி பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க? ഞങ്ങളുടെ തലവൻ ആരാണെന്നറിയോ? யாரு? കൊച്ചിൻ ഗോപാലനാണ്. டேய், அவனே வந்து கிழி சொல்லுங்க. എന്താടാ പറഞ്ഞത്? നിന്നെ കൊന്നുകളയും. ஒண்ணு கலையுமா? அடி. நீயா? நான் தான். வாங்க. ஏங்க, இவங்க உங்க அம்மாங்களா? ஏறாதா, இந்த தம்பி உனக்கு முன்னாலேயே தெரியுமா? என்னங்க நீங்க சொல்லலீங்களா? நானும் இவங்களும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறேங்க. பேசினது போதும், அரிசியை களைஞ்சு ஒலையில வை. இவன் என் ஃப்ரெண்டுங்க, பேர் ரமணி. வணக்கம். நாங்க வேலை பாக்குற ஆபீஸ்ல கோடவுன்ல இவன் மூட்டை தூக்குறான். ரோகி. உங்க ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்காரு? மூட்டை தூக்குறான் என்னங்க படிச்சிருப்பான்? அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பேசினது போதும், அரிசியை களைஞ்சு ஒலையில வை. அது வந்துங்க, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்கு. நீங்க போய் அரிசியை களைஞ்சு ஒலையில போடுங்க. நீ போ. ஒண்ணு அக்கா அடிக்கிறாங்க. முத்தண்டா. அன்புள்ள அம்மாவுக்கு நலம் நல்ல அவா. அம்மா, நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து விட்டது. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. கேரளாவில் ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. சம்பளம் கிடைத்தவுடன் உங்களை வந்து அழைத்து வந்து விடுகிறேன். நான் இருக்கிற வீட்டுக்கு எதிரே ஒரு தமிழ் குடும்பம் இருக்கிறது. ஏண்டா, ராதாவை நான் லவ் பண்ற விஷயத்த அம்மாக்கு லெட்டர் எழுதலாமா? உங்க அம்மாக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ராதாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. இல்லாட்டா நம்ம ஊர் டாக்டர் கேஸ் ஆயிட போகுது. സാറേ, ആരാണ്? നിങ്ങളെ വേഗം മുതലാളി കൂട്ടിക്കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു. முதலாளி வேகமா கூட்டு வர சொன்னாரா? எதுக்கு? നാളെ രാവിലെ മുതലാളി അമേരിക്ക പോവാണ്. തിരിച്ചു വരാൻ 1 മാസമാവും. ஏதோ முக்கியമായ காரியம் சம்சாரிக்கணும்னு പറഞ്ഞു. நாளைக்கு ராவுல தானே போறாரு, இப்ப அதுக்கு என்ன அர்ஜென்ட்? மலையாளத்துல ராவுலன்னா தமிழ்ல காலையிலன்னு அர்த்தம். நாம ராவோட ராவ போயிட்டு வந்துருவோம். கிளம்பு கிளம்பு. எங்கயா முதலாளி? ദേ അവിടെ. எப்ப யார் பண்ணீங்க? எம்டி எங்கயா? யோ, அட இத பாருங்க, எம்டி அவர் தான் வர சொன்னாரு. நான் சும்மா துணைக்கு வந்தவங்க. இத பாருங்க, ஏங்க நான் நீயா? யாரு இவங்க? எதுக்காக நம்மள உதைச்சாங்க? ஏய், நீ என்ன அரசியல்ல சம்பந்தப்பட்டிருக்கியா? இல்லையே. பின்ன யாரா இருக்கான்? நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு தப்பான வழியில போறவன்ல.
அப்படி சந்தேக கண்ணோட பார்க்காதீங்க. நேத்து ராத்திரி நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதா சொல்லி எங்களை கூட்டு போய் க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா ஏதோ எங்க கை திறமையால நாங்க அங்கிருந்து தப்பிச்சிட்டோம். உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல அடைக்கிற முடியாத. நீங்க அடிதடி ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருப்பீங்களே. ட்ரைனிங்க? சார் யாரு? இவனையா நீங்க சார்னு கூப்பிட்டீங்க? உங்க 2 பேரும் என்ன சார்? என்ன சார் நீங்க? நாங்க உங்க கீழே வேலை பாக்குறோம், எங்களை போய் சார் மோருன்ட்டு. எதுக்கு சார் மரியாதை கொடுத்து எங்களை கெடுக்குறீங்க? நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, நாங்க எங்க கடமையை செய்யறோம். எஸ். அது உங்க கடமை. ஆனா அதுதானே என் வயித்த கலக்குது. இந்த பாருங்க, யூனியன் லீடர்ஸ் வந்திருந்தாங்க. உங்களுக்கு வேலை கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால எங்களை வேலையை விட்டு துரத்துட்டு போறீங்களா? கோச்சுக்காதீங்க. 2 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். சார், உங்க விஷயத்தை பத்தி யூனியன் லீடர் கிட்ட பேசி ஒரு முடிவு கட்டிடலான்னு சொல்றேன். அப்ப 2 மாசம் கழிச்சு எங்க 2 பேருக்கும் பர்மனண்டா ஒரு வேலை போட்டு கொடுத்துருவீங்களா? பர்மனன்ட். எங்க 2 பேருக்கும் 2 மாசத்துக்கு வேலை இல்ல. உங்களுக்கு தான் இந்த வேலை தேவையில்லையே. நீங்க பெரிய புத்திசாலிங்களாச்சே. அப்ப போயிட்டு வாங்க. சார், இப்ப நாங்க போறோம். ஆனா நீங்க எடுத்த முடிவு எவ்வளவு தப்பானதுன்னு கூடிய சீக்கிரம் உணர்வீங்க. இதனால நாங்க தோத்துட்டுதான் மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. நாங்க வரோம். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். அடடே மணிரமணியா, எப்படி இருக்கீங்க? எங்க இப்படி நாளுக்கு நாள் உதவ வாங்கிட்டு என்ன இருக்கோம். சொல்றீங்க? ஆமா சார், இந்த கவர்னருக்கு வருவாங்களே, முன்னாடி 2 போலீஸ் பின்னாடி 2 போலீஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுங்களா? ஏன் அந்த மாதிரி ஏற்பாடுலாம்? சார், அன்னைக்கு எங்க கிட்ட போதை மருந்து கொடுத்துட்டு போனாங்களே, அவங்க எங்களை கொல்ல முயற்சி பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். ஆமா சார், இதை இப்படியே விட்டுட்டுன்னு வச்சீங்க, அவங்க எங்க தலைக்கு 10 லட்சம் ரூபான்னு பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க தலைக்கு போய் அவ்வளவு லட்சம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆமா, எங்க தலை சின்ன தலை. அதனாலதான் சொல்றேன். ஆமா, மறுபடியும் நீங்க அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களை வேலையை விட்டு துரத்திட்டாங்க சார். சார், இந்த MM ட்ரேடர்ஸ் தான் சார் நாங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த முதலாளி காலையில கூப்பிட்டு பயந்து உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டார் சார். நீங்க தான் எப்படியாவது அவரை மிரட்டணும் சார். நீங்க மிரட்டுவீங்களா என்ன பண்ணுவீங்களோ, மறுபடியும் எங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துங்க. கவலையே படாதீங்க, என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா செய்வேன். தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். நீங்க எங்க உட்காந்துட்டீங்க? போற வழியில அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. அங்க வந்து காப்பி எல்லாம் கேட்க கூடாது. ஏய், பின்னாடி போயிடும். அப்பா, அப்பா, ஐயோ, அடே, தவணை முறையில அடிக்கிறீங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், ஆறானவர் யாரு? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத, ஒழுங்கா பதில சொல்லு, இல்ல வாய் வெத்தலை வாக்கு போட்டுரும். ஏன் சிகரெட் குடிக்காதா? பேசாத. உனக்கும் அந்த 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன்? அம்மா, முதுகுல அடிக்காதீங்கடா, மருந்து போட முடியாது. கழுத்துல அடிச்சா வசதியா இருக்கும். ഞങ്ങളുടെ കേൾവിക്ക് ബദൽ പറഞ്ഞില്ലെങ്കിൽ എല്ലുമ്പ് നുറുക്കി കളയും. எலும்பையே கலைக்கிறீங்களா? நான் கர்ப்பத்தை கலைக்கிறதான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னங்கடா சுத்த விடுறீங்க? கிண்டெல்லாம் பண்ணாத. எம்என் பேடஸ்ல வேலை சேர்த்திய 2 பேரு யாரவங்க? ஒருத்தன் எங்க ஊருக்காரன், இன்னொருத்தன் எங்க ஊரு பாட்டுக்காரன். சி, எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன். இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அப்பா, ஐயோ, கேரளாவுக்கு இது தெரிஞ்சா மாட்டேனே, இப்படி அடிக்கிறாங்களே. அம்மா, 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 ஐயோ, இரு, ஒண்ணு அப்புறம் கொஞ்சம் வாடா. அம்மா, ராதா, ராதா, அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேம்மா. அது என்னன்னு பாரு, தீவிர வாசம் அடிக்குது. என்ன மணி? இந்த மடையை நான் மண்ணெண்ணை வாங்கி வைக்க சொன்னா அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. எந்த மடையா? என் ஃப்ரெண்டு ரமணிங்க. நான் இப்ப திடீர்னு அடுப்பு பத்த வைக்கலான்னு போனா ஒரு பொட்டு மண்ணெண்ணை கூட காணோம். கடைக்கு போனா கடையை முட்டைங்க. மணி 7 தானே ஆகுது, அதுக்குள்ள கடையை மூடி இருக்க மாட்டாங்களே? ஏங்க நீங்க என்ன நம்பாம கேள்வி கேக்குறீங்க? போனங்க, கடை மூடிடுச்சு. இப்ப அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? அடுப்பு பத்த வைக்கணும். கொண்டா, போய் கொஞ்சம் மண்ணெண்ணை கொண்டாந்து கொடுமா. அது 3/4 லிட்டர் பிடிக்குங்க. உட்காரு. ஏன்பா, வேலையில இருந்து உன்னை நீக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே, நெசந்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. யூனியன் ப்ராப்ளம், கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்து பர்மனன்ட் பண்றதா முதலாளியே சொல்லியிருக்காரு. ஆஹா, நான் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். நம்பாதீங்க, இந்த மாதிரி புழு உரத்துக்குன்னு எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நான் வந்து காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டு மண்ணெண்ணைக்கு பார்த்தா இல்ல. இல்லங்க. அளவு பாத்தீங்களா? ஏன்னா திருப்பி கொடுக்கும்போது நான் கரெக்டா கொடுக்கணும். வரங்க. வா. நல்ல பையன் இல்ல? ஆமா.
அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு வருத்தம். அதை வெளியில சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறான் பாவம். என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான் புள்ள. என்னங்க ஆ? என்னப்பா? உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறேங்க. என்ன? நான் அங்க போய் பாக்குறேன், டின்னு நிறைய மண்ணெண்ணெய் இருக்குது, அரிசியை தான் காணுங்க. அவங்கிட்ட அரிசியும் மண்ணெண்ணெய் தான் வாங்கி வைக்க சொன்னேன், ரெண்டுத்தையும் வாங்காம அவன் விட்டுட்டான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உள்ள போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வா. வரேங்க. மணி, ஆ? வீட்டுல மண்ணெண்ணெய் நிறைய இருக்குன்னு சொன்னியே, இதை கொடுத்துறியா? திருப்பி கொடுக்கறத பத்தி இல்ல, விளக்கு வச்சிருச்சேன்னு பாக்குறேன். ஆ, நமக்கு மட்டும் விளக்கு வைக்கலையா? ஏண்டா, நம்ம ஏறாத ஆபீஸ் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, கேவலம் அந்த பழைய பியூன் வேலை கூட கிடைக்க மாட்டேன்டா. நான் நினைக்கிறேன் 2 பேரும் போன ஜென்மத்துல பயங்கர பாவம் பண்ணிருக்கோம். நான் வேலை தெரிஞ்சே விட்டேன்டா. அப்ப பூவா பேசாம சினிமால நடிகன் ஆயிட போறேன். ஏண்டா டேய், டெய்லி மூஞ்ச கண்ணாடில பாக்குறல்ல, அப்புறம் எதுக்கு அந்த ஆசை? உனக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரே ஸ்தாபனம் தேவர் பிலிம்ஸ். அவங்களும் இப்ப மிருகத்தெல்லாம் வச்சு படம் எடுக்கிறது இல்ல. ஓய், அவ்வளவு கிண்டலா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சீரியஸா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சொல்லு. சினிமாவை விட பெட்டர் அரசியல், அதுல இறங்கிடு. முதல்ல சினிமா நடிகன் ஆயிடும், அப்புறம் அரசியலுக்கு போனாதான் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஐயா, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு போனீங்கன்னா சாணி அடிக்கிறது, போஸ்ட் ஓட்டுறது, இந்த கூழ் காசுறது, இதுக்கு தான் போவீங்க. லுக் மிஸ்டர் மணி, ரமணி, அடுத்த முறை நீ என்ன சந்திக்கணும்னா சினிமா போஸ்டர்ல தான் சந்திக்கணும். முடியாதுடா. ஏன்? உன் மூஞ்ச ஓட்டின உடனே கழுத மேய்ஞ்சிடா. இட்ஸ் a challenge. சேலஞ்ச் பண்ணும்போது வரல. டேய், நீ மட்டும் சினிமால நடிகன் ஆயிட்ட மாவன, நான் அதுக்காகவே இந்த சமுத்திரத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்டா. நீ மட்டும் சத்தியமா தற்கொலை பண்ணிக்குவேன்னா அதுக்காகவே நான் சினிமா நடிக்கிறேன்டா. எனக்கு ஒரே கவலை என்னன்னா, என்ன? நீ நடிச்சா நான் மட்டும் தற்கொலை பண்ணிக்க போறது இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற பெரும்பகுதி மக்கள் தற்கொலை பண்ணிக்க போறாங்களே, இந்த சமுத்திரம் தாங்குமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. பாக்கிய வெள்ளி திரையில் காண்போம். பாக்கியை கொடுத்துட்டு குடி. நடிச்சிட்டு தரேன்டா. கொடுத்துட்டு நடி. ஓகே, லெட் அஸ் பார்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ். நான் வரேன். தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசாத, எஸ்எல்சி. ஆமா, இன்னைக்காவது கடை மூடுறதுக்குள்ள அரிசி மண்ணெண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சிருவீங்களா? ஏங்க இப்படி குத்தி காட்டி கிண்டல் பண்றீங்க? நான் தான் வேலை இல்லாம லாட்டி அடிச்சிட்டு இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? என்னைக்கு தான் அட்டெண்ட் பண்ணல. இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை ஒரே ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆச்சுங்க. அப்படி என்ன பாயிண்ட்? நான் ஆம்பளைங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். எனக்கு முன்னாடி ஒரு பொம்பளை உட்காந்துருந்துங்க, அதுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. ஐயோ. இதுல வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த பொம்பளை என்னை விட ரொம்ப சுமாரா இருந்துட்டாங்க. அப்ப எப்படிங்க அவளுக்கு வேலை கொடுத்தாங்க? செலக்ட் பண்ண மேனேஜர் எங்க 2 பேரோட சுமாரா இருந்தா என்ன பண்றது? நல்லா சிரிக்கிறீங்க, நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாங்களா? கேளுங்க. இல்ல, ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன், கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சுத்தி யாரும் இல்ல, அதான் தைரியம் வந்துருச்சு. கேட்கட்டுங்களா? தைரியமா கேளுங்க. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு தான் இந்த இழு இழுத்தீங்களா? இல்ல, நான் வேற ஒண்ணுத்துக்கும் இழுத்தேன், அதை வேலை கிடைச்சி பேர் கேட்டுக்கிறேங்க. ஏங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும். கேட்டா கேளுங்க. கோச்சிக்க மாட்டீங்களே? ஆஹா. ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை, ஆனா பயமா இருக்கு. எதுக்கு பயந்துக்கிட்டு? தைரியமா கேளுங்க. நீங்க பிகாம் படிச்சது உண்மையா? அடிச்சு தண்ணிலே தள்ளிட்டு தெரியுமா? எனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் என்னமோ ஏதோ நினைச்சு. சாரிங்க. சரி சரி வாடி. சாரி, வாங்க. பெரியவரே நமஸ்காரம். இந்த சினிமா கம்பெனி எங்க இருக்கு? எந்தனே? ஷூட்டிங், ஆக்டிங். ஓ, நடிக்கானே. இந்த அவட போனோம். அங்கயா? தண்ணி, ஜலம், வாட்டருங்க. ஐ ஆம் சாரி. அதல்ல, நேரா போயிட்டு அங்கிட்டு போயாலே അവിടെ ജോലി ഫിലിംസ് ഉണ്ട്. പിന്നെ 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 പള്ളങ്ക അതല്ല, അവിടെ പോയാൽ നോക്കാന്ന് പറഞ്ഞു. ജോലി പിന്നെ അതെ, ഞാൻ നോക്കാം. சரி. வரேன். ரொம்ப தேங்க்ஸ். சார், எனக்கு இந்த படத்துல சான்ஸ் கிடைக்குமா சார்? இத பாரு, நீ இத பத்தி கவலையே படாத. சரி சார். டைரக்டர் நம்ம ஊர்காரர் தான். நீ மட்டும் அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போனேன்னு வச்சுக்க, கண்டிப்பா சான்ஸ் உனக்கு தான். இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவர் ஒரு சபலிஸ்ட், சபல புத்திக்காரர். இந்த படத்துல வில்லனை மயக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. நீ முதல்ல டைரக்டர் மயக்கிட்டேன்னு வச்சுக்க, சான்ஸ் உனக்கு தான். இப்ப வந்துருவாரு அவரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஜமாச்சிடு. எப்படி இந்த படத்துல சான்ஸ் வாங்கியே தீரணும்.
ஃபேமிலி பிலிம்ஸ் கொச்சின். இதான் எப்படி இவங்க கம்பெனி படத்துல நடிக்க சான்ஸ் வாங்கி ஆகணும். நமஸ்காரம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? என்னடா அது? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நல்லாவே நடிக்கிறீங்களே. நான் நல்லா நடிக்கிறேனா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இது சின்ன சாம்பிள் தான். என்னோட முழு திறமையை நீங்க பாத்தீங்கன்னா. வேணாங்க, உங்களை பத்தி அவரு நல்லாவே சொல்லியிருக்காரு. யாரு? என்னங்க, என்னங்க இது? உங்களுக்காக இந்த அபல அல்லும் பகலும் துடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஐயோ, ஏங்க என்னங்க இது? ஏங்க ஏங்கன்னு நீங்க சொல்றது என்ன ஏங்க வைக்குதுங்க. ஐயோ ஏன் இதையும் துடிக்கிறது உங்க காதுல வெளியா? ஐயோ, ரொம்ப துடிக்குதுங்க. மூச்சு முட்டி இங்கேயே செத்துருவேன் போல இருக்குங்க. ஏங்க நீங்க இப்படி பயப்படுறீங்க? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஐயோ. இத பாருங்க, உங்களை பத்தி அவர் நிறையவே சொல்லிருக்காரு. யாரு? எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல. நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணுங்க. வேணாங்க, விட்டுருங்க விட்டுருங்க. பயங்கரமா வேர்க்குதுங்க. புரியுதுங்க, புரியுது. அவர் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிருக்காரு. யாரு சொல்லிருப்பாங்க? கிட்ட வராத. கிட்ட வந்தா சுற்றுவேன். என்னோட கற்ப காப்பாத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் சுற்றுவேன். ஏய், ஈடி. എന്താ സാറേ ചാൻസ് കിട്ടിയോ? கிட்டியா? யோ, எந்த மாதிரி இடத்துக்கு நீ என்ன அமிச்ச? എന്താ ഇത്? സിനിമയിൽ ഉപയോഗിക്കുന്ന ഡമ്മി തുപ്പാക്കിയാണ്. பொம்மை துப்பாக்கியா? അതെ. ச்சீ. ஏ,